Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. திருவாரூர் மாவட்டம் வேப்பஞ்சேரி கூட்டுறவு கடன் சங்கத்தில் அடமானம் வைக்கப்பட்ட விவசாயிகளின் 500 சவரன் தங்க நகைகள் கையாடல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாதவன், விவசாயிகள் தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டு குறித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி நிர்வாகம் என்ன சொல்லுது? முறைகேடு நடைபெற்றிருக்கிறதா? என்ன விவரம்? பாலா, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வேப்பஞ்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல அந்த வேப்பஞ்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் நகைக்கடன், அதாவது நகைகளை வச்சு கடனை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 498 பவுன், அதாவது ஒரு கோடி ரூபாய் மதிப்புக்கு மேலான மதிப்புள்ள நகைகளை இங்க அடகு வச்சு கடன் பெற்றிருக்காங்க. நகை திருப்புறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் அவங்க திருப்புவாங்க. அதுபோல சில விவசாயிகள் அங்க போய் நகையை திருப்ப முயற்சி பண்றப்ப அங்க உள்ள அதிகாரிகள் சிலர் மலுப்பலாக பதிலளித்துள்ளார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் ஏற்கனவே, அதாவது இந்த விவகாரம் விவசாயிகளுக்கு தெரிவதற்கு முன்பாகவே திருவாரூர் மாவட்ட தொடக்க வேளாண்மையோட மாவட்ட கூட்டுறவு அதிகாரிகளுக்கு தெரிய வந்து சில நாட்களுக்கு முன்பு அந்த நகைகளை, அதாவது அந்த வேப்பஞ்சேரி தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்திலிருந்து வெளியில கொண்டு சென்ற அந்த சங்கத்துடைய செயலாளர் முருகானந்தத்தை பணியிடை நீக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த விவரம் வந்து திருவாரூர் மாவட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிய வந்து அவங்க நடவடிக்கையில ஆல்ரெடி ஈடுபட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு சில விவசாயிகள் போய் தங்களுடைய நகைகளை திருப்ப வேணும் நம்மளும் பணம் கட்ட போறப்பதான் இந்த விவரம் வெளியே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பு 498 பவுன் நகையானது தற்பொழுது அந்த கடன் சங்கத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இது குறித்து கூட்டுறவு அதிகாரிகள்ட்ட கேட்டப்ப 81 ஆக்ட்னு அவங்க கூட்டுறவுத்துறையில ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி ஒட்டுமொத்தமா நகைக்கடன், பயிர்க்கடன், எல்லா கடனும் எப்படி யார் கொடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவர் முருகானந்தத்தை மேல காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பால், விவரங்களுக்கு நன்றி மாதவன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.